Good morning students. 6th standard social science. First unit, the universe and solar systems. That's continue motions of the earth. Have you noticed the sun in the morning, afternoon or evening? Is it in the same place throughout the day? No. It is in the east in the morning, overhead in the afternoon and in the west in the evening. அதாவது சன்னை வந்து நம்ம மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நோட் பண்ணும்போது அது ஒரே இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்காது. அது வந்து டைமுக்கு டைமு சேஞ்ச் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். மார்னிங் டைம் பார்க்கும்போது ஈஸ்ட்லேயும், ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட் அப்படின்னா தலைக்கு மேலேயும், அண்டு ஈவினிங் டைமும் வெஸ்ட் சைடும் இருக்கிறதா நமக்கு தெரியும் இல்லையா? ஹாவ் யூ எவர் த்ரோ ஆஃப் த ரீசன் பிஹைண்ட் இஸ்? இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு தெரியுமா? This is because of the constant moving of the earth around the sun. அதாவது அந்த எர்த்து வந்து சன்னை அரவுண்டு அந்த எர்த்து வந்து புவி வந்து சூரியனை இடைவிடாமல் சுற்றி வருவது இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. It seems that the sun is moving, but it is not so. ஆனால் இதுக்கு நமக்கு பார்க்கும்போது சூரியன் தான் நகர்ற மாதிரி இருக்கும். அது வந்து உண்மை இல்லை. This is similar to what you experience when you are traveling in a bus or train. நமக்கு பார்த்திங்கன்னா சூரியன் தான் வந்து சுற்றுற மாதிரி ஈவினிங் டைமு மார்னிங் டைம் ஒரு பக்கமும் ஈவினிங் டைம் ஒரு பக்கம் ஆஃப்டர்நூன் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. சூரியன் சன் வந்து எப்போவுமே ரொட்டேட் ஆகிறது கிடையாது. எர்த்து தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் எர்த்து ரொட்டேட் ஆகிறனால தான் நமக்கு சூரியன் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ நம்ம பஸ்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணும்போது நம்ம விண்டோ பக்கத்தில் பார்க்கும்போது என்ன தெரியும்? when you look out the window, the trees, lamp post and other objects seem to be moving. நமக்கு முன்னாடி நம்ம அந்த பஸ்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம விண்டோ சைடு பார்க்கும்போது அங்கே இருக்கிற ட்ரீ, லேம்ப் போஸ்ட்டு இன்னும் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். பட் ஆக்சுவலி இட் இஸ் யூ ஹூ ஆர் மூவிங். ஆனால் நிஜமேலுமே யார் மூவ் ஆகிறது? நாம் தான் ட்ராவல் பண்ணுற, நாம் தான் மூவ் ஆகிறோம். அந்த ட்ரீயோ லேம்ப் போஸ்ட்டோ இன்னும் அந்த ஹில்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எதுவுமே மூவ் ஆகாது இல்லையா? டு அண்டர்ஸ்டாண்ட் த மோஷன் ஆஃப் த எர்த் பெட்டர், யூ நீட் டு பி ஃபெமிலியர் வித் த ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த். அதாவது நமக்கு வந்து இந்த எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிறனால தான், அதாவது மோஷன் சுற்றுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி நாம் ட்ராவல் பண்ணும்போது இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த்து. அதாவது இன்க்ளினேஷன் அப்படின்னா அதனுடைய சாய்வுத்தன்மை. எர்த்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் இருக்கும் இல்லையா? The earth is spherical in shape. It rotates on its axis, which is an imaginary line that runs from the earth pole to the south pole, passing through the center of the earth. அதாவது பூமி கோள வடிவமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தன் அச்சில் சுழலுதுன்னு சொல்லியிருக்காங்க. It is rotates on its axis. ஆக்சஸ் அப்படின்னா அச்சு. புவி வந்து வட துருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு புவியின் அச்சு எனப்படுகிறது. அந்த ஆக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, the imaginary line that runs from the north pole to the south pole, passing through the center of the earth. The earth's axis is always tilted or inclined from the vertical by an angle of 23 degree Celsius. அதாவது இதனுடைய சூரியன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சாய்வாக தான் இருக்குது, வெர்டிக்கல் சைஸில் சாய்வாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 66 degree வித் த பிளேன் வித் த எர்த் ஆர்பிட். அடுத்தது ரொட்டேஷன் அப்படின்னா சுழலுதல் சொல்கிறோம் இல்லையா? ரொட்டேஷன். இட் இஸ் த ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சஸ். அதாவது புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதே சுழலுதல் என்று சொல்கிறாங்க. புவி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றுகிறது அப்படின்னு தான் நம்ம வந்து படிச்சிருவோம் இல்லையா? அது மாதிரி இட் இஸ் த ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சஸ். The earth rotates from west to east.
ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது இந்த இது வந்து வெஸ்ட்டிலிருந்து ஈஸ்ட் சைடாக ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டேக்ஸ் 23 hours 56 minutes and 4.09 seconds to complete one rotation. அதாவது எர்த்து வந்து ஒரு டைம் ரொட்டேட் ஆகிறதுக்கு 23 hours 56 minutes and 4.09 second அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் taken by the earth to complete one rotation is called a day. இந்த டைம் பார்த்தினா இது வந்து ஒரு நாள் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறத ஒரு டே அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஒரு டைம் சுற்றி வர்றது தான் ஒரு டே அப்படின்னு சொல்கிறாங்க. The rotates of the earth causes day and night. As the earth is spherical in the midnight spherical in shape, only one half of it's illuminated by the sun at the time. அதாவது இந்த எர்த்தை வந்து ரொட்டேட் பண்ணுறனால தான் என்ன நமக்கு கிடைக்குதுன்னா டே அண்ட் நைட்டு ஆகுது. இல்லை ரொட்டேட் ஆகாமல் இருந்தால் அப்படியே ஒரே எந்த இதில் நைட் டைம் ரொட்டேட் ஆகாமல்னா ஃபுல்லாக நைட்டாகவே தான் இருக்கும். டே டைமில் ரொட்டேட் ஆகாமல் இருந்தால் டே டைமாக தான் இருக்கும். ஸோ அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதால நமக்கு டே அண்ட் நைட்டு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெரிக்கல் இன் shape only one half of limited by the sun at the time. அதாவது புவி கோள வடிவமாக உள்ளதால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் புவியின் ஒரு பகுதியில் மட்டுமே படுகிறது. ஸோ ஒரு பாதி அந்த பூமி வந்து ஒரு சாய்வான நிலைமையில் இருக்கிற ஒரு ஷேப்பாக இருக்கிறனால தான் அது ரொட்டேட் ஆகும்போது ஒரு பகுதியோடையது மட்டும் பூமி வெளிச்சத்துக்கு தெரியுது. அப்போ வந்து சூரியனோட வெளிச்சம் படுற இடம் டேவாகவும் படாத இடம் இது நைட்டாகவும் சொல்கிறாங்க. The other half remains dark. அதாவது ஒரு பக்கம் வந்து சன்னோடைய வெளிச்சம் சன்னோட லைட் படும்போது டேவாகவும் அதனுடைய ஹாஃப் பகுதி வந்து டார்க்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The illuminated portion of the earth experience day whereas the darkened part of the earth experience night. அதாவது அந்த எர்த்தோடைய டே வந்து அந்த சன்னோடைய லைட் படுற இடத்த டேவாகவும் அதே தான் சொல்கிறாங்க. லைட் படாத இடத்த நைட்டாகவும் சொல்கிறாங்க. The line which divides the surface of the earth into the lighted half and a dark half is called the terminator line. அதாவது ஒரு புவியில் படுற ஒளி பகுதியையும் ஒளிப்படாத பகுதியும் பிரிக்கிற கோட்டிற்கு தான் ஒளிர்வு வட்டம் டெர்மினேட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பால் எடுத்து நம்ம என்ன இப்படி சொன்னால் ஒரு பால் எடுத்துகிட்டு அந்த பால் பக்கம் வந்து நம்ம டார்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம டார்ச் எங்கே படுதோ அந்த பகுதி மட்டும் ரவுண்டாக இருக்கும். ரிமைனிங் அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். அந்த பாலை வந்து எது வந்து அதை வந்து பிரிக்குது டிவைட் பண்ணுதோ அந்த பகுதி தான் டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவல்யூஷன் இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் த எர்த் அண்ட் சன் ஆன் இட்ஸ் எலிப்டிக்கல் பாத். அதாவது பூமி தன் நீள்வட்ட பாதையிலே சூரியனை சுற்றி நகர்வதே சுற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. The earth takes 365 half days to complete one revolution. அதாவது 365 நாள் ஆனால் தான் ஒரு ரெவல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 1 year. அதாவது நமக்கு இப்போ சொல்கிறோம் இல்லையா 1 year அப்படின்னா 365 நாள் அப்படின்னா 1 yearன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து அந்த எர்த்து சூரியனை வந்து ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு அந்த சன்னை அரவுண்ட் பண்ணுறதுக்கு 365 ஆஃப் டேஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரிவால்வ்டு அரவுண்ட் த சன் அட் எ ஸ்பீட் ரெவல்யூஷன் அப்படின்னா எர்த்து நம்ம இந்த சன்னை அரவுண்ட் ஆகிறதுக்கு 365 ஆஃப் டேஸ் ஆகுது. அந்த அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் 1 ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரெவல்யூஷன் நடக்கிறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது சீசன்ஸ். சரியா, 1 year நமக்கு வந்து 3 months சம்மர் சீசனாகவும் 3 months வின்டர் சீசனாகவும் இருக்கு இல்லையா. அதெல்லாம் எதனால் ஆகுது அப்படின்னா இந்த ரெவல்யூஷனால் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. Spheres of the earth.
The Earth is the most suitable planet to support life. It has three major compounds that we call as the realms of the Earth: lithosphere, hydrosphere and atmosphere. நமக்கு இந்த எர்த்து வந்து ஒரு உயிர் வாழ தேவையான சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ண சூட்டபிள் பிளானட் டு சப்போர்ட் லைஃப். நம்மளுடைய லைஃபுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பிளானட் எது அப்படின்னா நம்ம எர்த்தை தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து 3 மேஜர் காம்பவுண்ட்ஸ் தட் வி கால் அஸ் த ரியலம்ஸ் ஆஃப் த எர்த்து. இது 3 டைப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர் அப்படின்னா என்னென்னு தெரியும், நீர்க்கோளம். அப்புறம் ஹைட்ரோஸ்பியர் வளிமண்டலம். அட்மாஸ்பியர் அப்படின்னா லித்தோஸ்பியர் அப்படின்னா பாறைக்கோளம். அடுத்தது ஹைட்ரோஸ்பியர்னால் நீர்க்கோளம். அண்ட் அட்மாஸ்பியர் வளிமண்டலம் சொல்லுவோம் இல்லையா, அட்மாஸ்பியர். இந்த 3 காம்பவுண்ட்ஸ் அலாங் வித் சூட்டபிள் கிளைமேட் மேக் லைஃப் பாசிபிள் ஆன் எர்த். இந்த 3 சேர்ந்ததுனால தான் நமக்கு வந்து எர்த்தில் நம்மளுடைய லைஃப் பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் லிவிங் திங்ஸ் எக்ஸைட் இன் த நேரோ ஜூன் கால்டு த பயோஸ்பியர். அதாவது உயிரினங்கள் வாழ தகுதியில் இடமா புவி மாற்றியுள்ளது. உயிரினங்கள் வாழக்கூடிய குறுகிய மண்டலம் தான் உயிர்கோளம் என்று அழைக்கிறோம். இந்த லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் அந்த 3 சேர்ந்தது தான் என்னது பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. Now let us have a close look at each of the spheres. First, lithosphere. The word lithosphere is derived from the Greek word lithos, which means rocky. The lithosphere is the land on which we live. It is the solid outer layer of the earth consisting of rocks and soil. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து லித்தோஸ்பியர்னால் பாறைக்கோளம்னு சொன்னோம் இல்லையா. பாறை எங்கே எப்படிங்கிறது, அந்த லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது எந்த மொழியிலேருந்து வந்ததுன்னா கிரீக் வேர்டு லித்தோஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்தது தான் லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அதனோட மீனிங் என்ன அப்படின்னா பாறைகளால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கினா பாறைகளால் ஆனது. The lithosphere is the land on which we live. It is the solid outer layer of the earth consisting of the rocks and soil. அதாவது பார்த்திங்கன்னா புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறைகள் மற்றும் மண் அடுக்குகளை பாறைக்கோளம் என்று கூறுகிறோம். இந்த நிலப்பரப்பில் உயிரினங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஸ்பியர். The word hydro means water in Greek. அதாவது ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா நீர்க்கோளம்னு சொன்னோம். இந்த வேர்டு எதிலிருந்து வந்ததுன்னா கிரீக் வேர்ட்லேருந்து வந்தது. அதாவது ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர் அப்படின்னு அர்த்தம். The hydrosphere consists of water bodies such as oceans, seas, rivers, lakes, ice caps and mountains and water vapor in the atmosphere. அதாவது இங்கே நீர்க்கோளம்னு சொல்கிறோம் இல்லையா, இது எதனால் ஆகுதுன்னா இது பெருங்கடல்கள், ஆறுகள், கடல்கள், ஏரிகள், மலை உச்சியில் காணப்படுற பனி உரைகள், அதை தான் ஐஸ் கேப்ஸ். ஆன் மவுண்டெயின்ஸ் இருக்கிற ஐஸ் கேப்ஸ் பனி உரைகள். அண்ட் வாட்டர் வேப்பர், இதெல்லாம் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், வாட்டர் வேப்பர்ஸ் இந்த அட்மாஸ்பியர். இதெல்லாம் வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாகவும் சொல்கிறாங்க. அடுத்தது அட்மாஸ்பியர். The word atmo means air in Greek. அதாவது அட்மாஸ்பியர்னால் ஏர்னு சொல்கிறாங்க. அந்த வேர்டும் க்ரீக்கில் இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மோ அப்படின்னா ஏர் அப்படின்னு அர்த்தம். அட்மாஸ்பியர் இஸ் த envelope of air that surrounds the earth. Different types of gases make up the atmosphere. The major gases are nitrogen and oxygen. ஸோ இந்த வேர்டு அட்மோ அப்படிங்கிறது கிரீக் வேர்டுன்னு சொன்னோம் இல்லையா, இது ஏர்னு சொன்னோம். இது புவியை சுற்றி காணப்படுற பல்வேறு காற்று தொகுதி வளிமண்டலம் எனப்படுகிறது. காற்று தொகுதி, புவியில் இருக்கிற காற்று தொகுதி தான் அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். இது வந்து வாயுக்களில் நைட்ரஜன் 78% அண்ட் ஆக்சிஜன் 21% தான் இம்பார்ட்டண்டான கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The other gases like carbon dioxide, hydrogen, helium, argon and ozone are present in meager amounts. கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற கேஸஸ்ன்னு சொன்னோம்னா கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கன் அண்ட் ஓசோன் இதெல்லாம் வந்துன்னா மீகர் அமௌண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பயோஸ்பியர், உயிர்கோளம். The narrow belt of interaction among the lithosphere,
the hydrosphere and the atmosphere. அதாவது பாறை, நீர்கோளம் மற்றும் வளிமண்டலம் ஆகியவற்றோட தொடர்புடைய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். வேர் லைஃப் எக்ஸைட் இன் த நோ பயோஸ்பியர். பயோ மீன்ஸ் லைஃப் இன் க்ரீக். அதாவது பயோ அப்படின்னா லைஃப் அப்படின்னு க்ரீக் வேர்டில் சொல்கிறாங்க. இட் கன்சிடர் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஜோன்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா பல்வேறு உயிர் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஜோன் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிளைமேட், பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப். தோஸ் ஜோன்ஸ் ஆர் நோன் ஆஸ் சைக்ளோடிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுவும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிளான்ட் இருக்குது, கிளைமேட் இருக்குது, அனிமல் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் லெசன் ஃபினிஷ். Today homework, you write lithosphere, hydrosphere, atmosphere and biosphere paragraph. Okay, you write and read. You write this headline also. First, lithosphere. Write the underline. Write the words underline after you write this paragraph. And hydrosphere, write headline after write the paragraph. And atmosphere and write the paragraph. And biosphere. Okay students, we will see next class.